ரொம்ப சுவையான ஒரு சம்பவம். அவர் சினிமாவுக்கும் பாடல் எழுதியிருக்கிறார் இல்லையா, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருடைய 90வது அகவை வருகிற பொழுது வைரமுத்து அவர்கள் ஒரு 90 கவிஞர்களை அழைத்து அவரை சந்திக்க வைக்கிற ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். நான் ஏற்கனவே கலைஞரிடம் பரிசெல்லாம் வாங்கியிருப்பதனால் அந்த பட்டியலில் என்னுடைய பெயரும் வந்தது. ஒரு 60வது நபராக என்னையும் அழைத்து கவிஞர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கலைஞர்கிட்ட உங்களை பற்றி சொல்லிக்கலாம், நீங்கள் ஏதாவது அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தான் அதுபோல் தான் இருக்க முடியும். 90 பேர் அவர் சந்திக்கணும். ரொம்ப 90 வயது, சக்கர நாற்காலியில் வந்துட்டார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய படைப்புகளை கொடுத்து ஒன்றாக கொண்டு ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார். பக்கத்தில் இருந்து கவிஞர் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். என் முறை வரும்பொழுது இயல்பாகவே ஒரு பதட்டமும் ஆசையும் சந்தோஷமும் எல்லாம் கலந்துருக்கும் இல்லையா. அப்போ நான் நேற்றைய காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், என்னுடைய புத்தகம், அது தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் 20 பேரை பற்றிய ஒரு வாழ்க்கை சரிதம், ஒரு சுவையான அவர் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை எல்லாம் தொகுக்கிற ஒரு புத்தகம், தொகுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை கையில் வைத்திருந்தேன். வைரமுத்து கேட்டாங்க, என்ன புத்தகம் கொடுக்க போறீங்க? நேற்றைய கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு, தம்பி தஞ்சாவூர் நிறைய கவிதை எழுதுவார், உங்கள் கையில் 2 முறை பரிசு வாங்கியிருக்கிறார் அப்படியெல்லாம் சொன்னார். அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே கலைஞர் கேட்டார், எதை பற்றி அப்படின்னு கேட்டார். பாடலாசிரியர்களை பற்றி அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு 90 வயது, சக்கர நாற்காலியில் இருக்கிறார், 90 வயது, பாடலாசிரியர் பற்றி எனக்கு சொன்னோன்னு அவர் கேட்டார், நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டார். நான் உடனே நீங்கள் இல்லாமலா, அவர் இல்லாமல் அந்த புத்தகத்தை நான் கொண்டு போயிருக்க மாட்டேன்ல, உடனே நீங்கள் இல்லாமலா அப்படின்னு சொல்ல உடனே அருகில் இருக்கிற ஐயா சண்முகநாதன் அவர்கள் அழைத்து இந்த புத்தகத்தை தனியாக வை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா 55 புத்தகத்தை தனியாக வச்சுட்டாங்க, நம்ம புத்தகத்தை தான் அவர் படிக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் அதில் அந்த சொல்லில் இருந்து நான் வரும்பொழுது திருப்பி யோசித்து கொண்டு வந்தேன். 90 வயதுக்கு மேல் தன்னை அவர் ஒரு பாடலாசிரியனாக நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 5 முறை முதல்வராக இருந்த ஒருவர், ஏராளமான இலக்கிய படைப்புகள் சங்க தமிழிலிருந்து தொல்காப்பிய பூங்காவிலிருந்து வரிசையாக இவ்வளவு எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு 50 பாடல் மட்டுமே எழுதிவிட்டு அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்று ஒருவர் கேட்கக்கூடாது என்றால் அவருடைய தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் இருக்கிறது இல்லையா, அது ஒன்றுதான் தமிழகத்தை கட்டமைத்தது என்பது ரொம்ப முக்கியமானது.